ஸ்டேரிங் கை ஒன்று பிடிச்சி போனோம்னா போதுங்க. நைட்டு குழம்புச்சுல செத்து போச்சு. செம்ம அழகா இருக்குடா. கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி அது ஓடுது வரும் வந்து கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாங்க. கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சொல்லி முதலடா முதலையா அதுமா இருக்கு இங்க என்னன்னா இந்த கண்ணாடி உடச்சிட்டா மீன் கீழே வந்துருமாடா. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஒயிட் ஷார்க் எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. முறுக்கு என்ன எடுத்துருவா. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எல்லாம் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒடிசியாவில் கடல் சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும். உள்ள இல்லை வெளியே இருக்கோம், போகணும் இல்லை. சரி வாங்க உள்ள போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பல விதமான பறவைகள்லாம் அப்படி ஓப்பன் பேஸில் விட்டுருக்காங்க. எல்லாம் பறந்துட்டு அங்கங்கே உட்காந்துட்ருக்குங்க. அதுக்குன்னு தனியாக கூண்டு இருக்குது. அப்புறம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இக்கோனா அப்படிங்கிற ஒரு உடும்பு வகை சார்ந்த ஒரு எப்படி நம்ம இதில் சொல்லணும்னா இந்த பச்சோஞ்சி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பைத்தான், ஒயிட் கலர் பைத்தானு மலைப்பாம்பாட்டு இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அது 100 ரூபா கொடுத்துட்டு தான் உள்ளே என்ட்ரு பண்ணுவாங்க நம்மளை. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரே ஒரு அனிமல் தான் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் எடுத்தேன். அது அனிமல்னு சொல்ல முடியாது, இக்கோனா. அது வந்து ஆக்சுவலாக சொல்லணுன்னாங்க தொடும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஆனால் தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. உண்மையாக அதை பிடிக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே பண்ணலைங்க, ஒரு குழந்த மாதிரி நின்றுட்டு அழகாக இருந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு கோவக்காரனாட்டு இருக்கான், ஆனால் ரொம்ப சாதுவாக இருக்குங்க. ஏன்னா செம்ம அழகுங்க. அப்புறம் நம்ம ராஜேஷ் பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்துட்டு இருந்தான். என்ன பண்ணுறதுங்க, இந்த ஆடியோ மட்டும் கரப்ட் ஆகிடுச்சு. ஆடியோ மைக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கு பாருங்கள், அது வந்து அந்த பைத்தான் மலைப்பாம்பு ஒயிட் கலரில் இருந்துச்சு. அப்புறம் கிளி வகை, அப்புறம் குட்டி குட்டி லவ் பேர்ட்ஸு, பெரிய கிளி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம 100 ரூபா கொடுத்தா ஒன்று மட்டும் விடுவாங்க. அப்புறம் அந்த அக்காட்ட தொட்டு மட்டும் பார்த்துக்கிறக்கா அப்படின்னு சொன்னால் சரி தொட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கொடுத்தாங்க. அப்படின்னு நம்ம தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிராப் போட்டுருச்சு. இங்கே பார்த்தா நல்லா சவுண்டாக இருக்குங்காட்டி பாட்டு, அதனால் காப்பிரைட் வந்துடும். நாங்கள் வாங்க எல்லாத்தையும் காட்டுறோம் உங்களுக்கு. பெரிய தேன் பூச்சி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 100 ரூபா கொடுத்துள்ள போனோம். பட் அது வீடியோ கிராப் போட்டுருச்சு ஆடியோ. சரி ஓகே வாங்க என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம நேரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி, அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் ஒரு தோட்டமாட்டு இருக்கா. அப்படி இந்த வந்தீங்கன்னா அந்த ரோபோட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்துருக்கும். வாங்க போய் விளாட்லாம் கொஞ்ச நேரம். ஆப்ரேட் பண்ணுறாங்கடா அவங்க, ஆப்ரேட்டிங்க. அதுதான் நிறைய வித்த காட்டுது. ஆப்ரேட் ஆகுது. அது இருந்துச்சுமோ வைப்பு. நான் கை கொண்டா நீ
எந்திரிச்சு. அதெல்லாம் கேப்சர் போடுறேன். பார்த்தீங்கன்னா ரோ போட்டு ஊத்தாச்சு. இல்லை அவங்க ஆப்ரேட் தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட வேற என்னமோ நினச்சேன்டா, இல்லை ஆப்ரேட் தான் பண்ணுறேன். அப்படி நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ கப்பலுக்கு வந்துருக்கிறோம். சரி வாங்க பார்ப்போம். இங்கே வாருங்க, எல்லாம் கப்பலாகவே இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க. செம்மையாக இருக்குதோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஃபன் பண்ணிட்டுருக்குறாங்க. டைட்டானிக் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க எல்லாரும். சரி வாங்க நம்ம கப்பலே இல்லை. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ கப்பல் எங்கே போகுதுன்னா இப்போ எங்கே போகுது? நம்ம ஊருக்கு போவோம். நம்ம ஊருக்கா? எல்லாம் அங்கே போருங்க போல. வண்டியிலலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. கப்பல் ஓட்டுறியா? கப்பல் வேற கழட்டிக்குது. அப்போ இங்கே கழட்டு. கப்பல் பார்த்தீங்கன்னா சரியான வேகத்தில் போகுது. 98 ஸ்பீடில் போகுது. 98 போயிட்டு இருக்குங்க. பாக்குமலை இது போடுங்களா? பாக்குமலை போடுங்களா? ஸ்டேரிங் கையோட பிடிக்கிட்டா. கப்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் சரக்கு ஏற்றிட்டு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக சரக்கு மறைச்சிக்கிறாங்க. பூரா மறைச்சிக்கிறீங்க. டிரைவருக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. டைட்டானிக் கப்பல் இடிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க தான். டைட்டானிக் கப்பல் போய் இப்போ நின்றுட்டா எப்படி வண்டி போகும்? அதனால தான் இப்படி இடிஞ்சிருச்சு. இடிஞ்ச அப்படியே தண்ணி உள்ளே வந்துருச்சு. சரி வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ரைஸ் கடல் கண்ணி இதை பார்த்து போகிறோம். இன்னமும் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டம். உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஓடு ஆட்டு உள்ள ஃபுல்லாக லைட்டிங் இருக்குதா? அடுத்து மீனோட இடத்துக்கு வந்துட்டோம். பக்கமாவா போய் ஒரு ஒன்று பிடிச்சி போனோம்னா போதுங்க. நைட்டு குழம்புச்சுல ஜாமுன் அறுவாட்டு ஜாமுன் எல்லாம் அங்கங்கே ஓடியே ஒரு சில மாதிரி பொம்மை மாதிரி இருக்குதுண்ணா. பொம்மையாக இருக்குது. பிராணா அது என்னமோ பிராணா மீனாமா என்னன்னே தெரியல எனக்கு. எங்களுக்கெல்லாம் பாறை மீன், சிலேபி மீன், அப்போ கட்லா, ரோகு இதுதான் தெரியும். என்னமோ
பிரானாங்கிறாங்க ரைட்டு. எப்போ இத்த சோட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவானு இங்கிருந்து? ஓ டப்பாவோட ஏற்றுறாங்க. அதான் என்னடா தசோடு இருக்குது. ஐஸ் இன்னும் பெருசு பெருசாக இருக்குது எல்லாம். இந்த பக்கம் பார்க்குறீங்களா? இது இதோட முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இந்த பக்கம் வந்து பாருங்க, புளி மாதிரி ஆகுது அந்த இடத்துல. ஆடா ஆமாடா, அந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. இது என்னன்னே தெரியல. கிளாஸ் அந்த மாதிரி இதாட்ட தெரியுது. இதெல்லாம் குட்டி குட்டி மீன், இதெல்லாம் பெருசாக இது அந்த மாதிரி. அதெல்லாம் அந்த மாதிரியா இருக்கு. ஆமாம், பெருசெல்லாம் அந்த பக்கம் இருக்குதுடா. பயந்துட்டு பயந்துட்டு இல்லை, ராஜா தனியாக தான் இருப்பார். கொய்யெல்லாம் நான் வாங்கி வளர்த்திருக்கேண்ணா. இவ்வளோ பெருசு வரைக்கும் வளர்த்தேண்ணா. நித்த சோடு இருக்குது. இதெல்லாம் இன்னும் இவ்வளோ பெருசாக பெருசாக வந்து ஒரு கால் கலர் ஒரு செமையாக இருக்குது. உங்களுக்கு கலர்லாம் தெரிய மாட்டேங்குது, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரில. ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குது. ஒரு ஒயிட்டு ஒயிட் கலரு பிளாக் அண்ட் ஒயிட். என்னன்னே தெரியல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வயசு எல்லாம் மீன், எந்த மீன் வேணால் பிடிச்சிக்கலாம். எல்லாம் 1 ரூபா 2 ரூபா தான். எதை வேணால் பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கன்ஃபார்ம். நீங்கள் வீடியோ பார்த்துங்க. மீன் குழம்பு நைட்டுக்கு மீன் குழம்பு வறுவல் வச்சிடலாம். ஒரு மீன் கோக்குள்ள வந்துட்டோம். கோகைக்குள்ளே மீன் கோக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கடலுக்குள்ளையா? என்னடா இங்கே பூரா செத்து கிடக்குது. செத்து அவ்வளோதான். செத்து போச்சு. ஆமாம், செம்ம அழகாக இருக்குடா. எவ்வளோ செத்து இருக்கணும். இங்கே இதுக்குள்ளெல்லாம் இங்கே எல்லா பக்கம் மீனாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ பெருசு இருக்குது? இங்கே வர 2 வால் தொங்குது வரு. ஆமாம், இது இந்த வால் வந்து கரண்ட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அது ஓடுது வரு. வந்து கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாங்க. ஓ தலைவன் கரண்ட் ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்புறம் சொல்லு, என்னென்ன சொல்லணுமா சொல்லு. இல்லை நம்ம தலையை வந்துட்டாரு. இருக்கிறாரு அவர். சரி, கரண்ட் ஷாக் மீன் கொடுத்து வைக்கிறாரா? அவர் மீன் வைக்கிறவர். எல்லா மீனையும் வேஸ்ட் வருவார். வருவார் நெக்ஸ்ட் வருவாரா? சரிமா சொல்ல வந்த ஒயர் இந்த ஒயர்ரா இது வந்து கரண்ட்ல இருக்கு. கரண்ட்ல இருக்குதா? தண்ணீர் இருக்குதுண்ணா. தண்ணியில் இங்கே வர எல்லாம் வந்துட்டாங்க. ஏய், இங்கே வரு வேறு பெருசு பெருசு. பூரா மீனையும் முடிக்கிட்டு வந்துட்டாரு. இது பாருண்ணா, ஆம்பளை மீன். இது பொம்பளை மீன். ஆமா மீனா கேட்டா மீன் முடிக்கிறது. இந்த மீன் முடிக்கிட்டு வந்துட்டாரு. என்னடா ஆமியா பாட்டி வருது. பாட்டி போய் நம்ம மீன் முடுக்கிறவிட்ட ஒரு குச்சண்டை போட்டோம். எத்துடா. ஏரிக்கரையில் ஒரு மீன் இருக்கு தெரியுமா? அது எப்படின்னா 2 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த மாதிரி மீன் அது. ஓ, 2 கிலோ 200 ரூபாய். 200 ரூபா தான். என்ன வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம். வீட்டுக்கு நம்ம இது வாங்கிக்கலாங்களா? மீன் குழம்பு. இது வந்து பிரெக்னன்ட் ஆகுது. இது வந்து பிரெக்னன்ட் ஆகுது. வகுது பார்த்தியா? ஐயோ சாமி. ஆமா, நாளைக்கு குட்டி போட்டுருலாம். ஆமா, மீன் முடுக்கிறவர் சொன்னாரு இது வந்து மீன் குழம்புக்கு நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இது பாரு, ஷார்க்கு. ஷார்க்குள்ள வந்து இந்த ஷார்க்கு தொட்டினா கரண்ட் அடிக்கு. இது எல்லாமே ஷார்க் தானே. இப்பதானே தெரியுது ஷார்க்கு தான்டா அது. ஆமா, இது வந்து ஃபுட்டு. இது சாப்பிட்றலாம். இதுக்கு ஒரு 3 தொட்டி வச்சு வாங்கிட்டாங்க. பாரு எங்க போய் சண்டை போட்டு வந்தான்னு தெரியல. மூக்கடி வை. நானா இதானா ஒயிட் ஷார்க் பாத்துக்க. ஆத்தோத்தர வர கட்லா மாதிரி இங்க ஒயிட் ஷார்க். ஆத்தோத்தர வர கட்லாவா? ஜிலேபிடா. ஆனா ஜிலேபின்னு வேற மீன். இதெல்லாம் மகா ரொம்பவே டேமேஜ் ஆகி கிடக்குது. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? டேய், அது கலரே அப்படிதான் இருக்குதுடா. லைட்டா ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டுருக்கேன் மூக்கடி என்ன சொல்ற? ஐஸ் வாங்குறதுன்னா நம்மளுது கட்லா. இங்கே ஒரு ஜிலேபி கண்ட ஜிலேபி. உண்மையாக ஜிலேபி தாண்டது. அம்மா தெரியுங்களா பிரியாணா படம்? ஐயா ரத்தம் போச்சுன்னா போது பப்புன்னு முடிச்சு பல்லு வாரு. வாங்க போலாம். இவர் வாரு தலையில குதிக்கிறாரு. ஏய் முதலடா. முதலையா? அதுமா இருக்கு இங்க. எங்கன்னா ஒண்ணுமே இல்லை. என்னடா கசோடு விட்டுங்கப்பா.
என்ன உன் சைஸ்க்கு இருக்குது என்னடா மீன் தெரியல. அங்க பாரு என்னது அங்கே தெரியுது ஷார்க்கு அங்க தெரியுது. அங்கே தெரியுது என்னடா கதை என்னடா கதை கேக்குது அது அப்படி போகணும். சரி பாரு செம்மையா இருக்குது. குடிச்சிட்டு போயிடலாமா வீட்டுக்கு போகும்போது? அங்கே இங்கே வாங்க என்னன்னா இல்லை இந்த கண்ணாடி உடச்சிட்டா மீன் கீழே வந்துருமாடா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். என்ன இடிச்சுக்கிட்டு இங்க போறோம். என்ன மண்ணாது பாறையாட்டம் பாறையாட்டம் ஓட்டமா போறோம் இங்க போறோம். இது போடுறோம் எவ்வளவு பெருசு இருக்குதுன்னு. ஒயிட் பாயின் புளி ஷார்ட் பெருசா இருக்குது அதனால செமையா இருக்குது. இது ஒரு மூக்கடி ஒன்று. சண்டை போட்டு திண்டுருவானுங்க இருக்குது. ஆமா இப்போ பாரு எவ்வளவு பெருசு ஒயிட் ஷார்க். ஒயிட் ஷார்க்கெல்லாம் வளர்த்தோன்னு சின்ன வயசுல ரொம்ப ஆசை. ஆனா செத்து போயிடுது. ஆனால் 4 நாள் தீம் போடலன்னு செத்துருது. ஷார்க் 4 நாள் தீன் பண்ணா சாகுது அவனுக்கு. இவனோட ஒரு மீன் 2 ஷார்க் வச்சு கொண்டு ஒரு மாசமா சாப்பிட்டு இல்லாம இருந்துச்சு. இப்போ சொல்லல இது திரும்புதா இவ்வளவு பெருசு இவ்வளவு பெருசு. டைகர் ஃபிஷ் என்னமோ சொல்லுவாங்கண்ணா. பாரு நான் புரியுது உனக்கு. டைகர் ஃபிஷ்னு சும்மா பெருசு அங்க பாரு தெரியுதா? ஆமா டைகர் ஃபிஷ் தான் இது. நம்ம கவினனா போட்டுருந்துச்சுல வாங்கி. ஆனா கவினனா உன்ற ஃபேவரட். ஆமாண்ணா வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய்க்க. ஆமா ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் கூட சொல்றேன். 1 லட்சமா வாரு இங்க பாரு இங்க பாரு வாய் வாரு வாய் பள்ளச்சாரக்குலாம் வருது. கொட்டாய் விடுதுண்ணா. சாயந்தரம் நேரம் தூக்கு மாட்டோம். டைகர் வரி வரியா புளி புளியா இருக்குது. ஏய் இது ஒன்று வாங்கி வளர்ப்பண்டா நம்ம. சரியா லிப் லாக் போட்டுக்கிற அது கூட கடிச்சதுன்னா செத்துருவேன் தெரியுமா? ஆன்சல் தெரியாதா? சிவம் பாருங்க இவன் சண்டை போட்டு போட்டுன்னு சொன்னீங்க. செத்து கிடக்குது. எப்படி எடுக்கணும் என்னது? ஒரு இந்த வீட்டில் சமைச்சு மேலே வரும் மேலேருந்து புதுசு அக்கா கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய ராஜகுலம் தங்கம். வாடா ஆடிட்டிங்கே இரு. நான் வீட்டுக்கு போகிறேன். ஓகே வாடா. அது எங்கே இருக்குது இங்கே? இவங்களே ஒரு வாக்கம் கூப்பிட்டு வந்தாங்க ஒரு வாரத்துக்கு. சரி வா போகலாம். ஐஸ் ஃபுட்டெல்லாம் செமையாக இருக்குது. நம்ம வீடு கட்டிட்டு வாங்கி போட்டுக்கலாம். வீடு கட்டிட்டு நம்ம வீடு கட்டி வாங்கிக்கலாம். ஐஸ் இதே மாதிரி இதெல்லாம் எவ்வளோன்னு தெரில. இப்போ ரேட் இருக்கு. கிளாஸ் வச்சுருவாங்களா? கிளாஸு. போகலாம். சரி வாங்க போகலாம். எல்லாமே ஹை குவாலிட்டி சோஃபா தான். எந்த சோஃபாவில் வேணா உட்காந்து எதில் வேணால் படுத்துக்கோ. ஆமாம் இதுக்கப்புறம் உட்கார முடியாது. எங்கேயுமே உட்கார முடியாது, எங்கேயும் படுக்க முடியாது. இங்கே தாண்டா காற்றே வருது. இங்கே வா இங்கே வா. வெயிட்ரா. சரி வா அங்கே கோரல. அது நல்லா இருக்குடா. எப்படி கேமரா எப்படி என்ன அண்ணன் என்ன உட்காந்துக்க. எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்ச நேரம். அந்த பக்கம் மசாஜ் பண்ணுற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. வாங்கலாம் வா வா. சரி வாங்க போகலாம். மெசேஜ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணி தராரு மாதிரி. இல்லை பண்ணல அவர். செமையாக்குதுடா. ஆ இது மாதிரி இதெல்லாம் வாங்கலாண்ணா. நம்ம ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறக்கெல்லாம் பயன்படணும். இல்லை என்னது ராக்கெட் லான்ச்சர்.
புக்கு வாங்கிக்கோ. புக்குக்கு ஸ்பெல்லிங்கே தெரியும், எதுக்கு புக்கு வாங்கி தாங்கிறேன். இது எதுக்கு? நான் வீட்டுக்கு போ. இது என்னடா? நீ வீட்டுக்கு போ. சரி போகலாம். என்ன எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது, தமிழ் இல்லையே. அப்துல் கலாம். இவர் அப்துல் கலாம். இவர் வந்து அர்னால்டு. ரைட்டு வா. என் லிட்டில் லைஃப்டா, செம்மையா வாடா. எனக்கு தெரியாது அந்த லைஃப் பற்றி, சும்மா சொல்லிக்கிறத. டிராயிங் அடிச்சு போடுங்கடி. டிராயிங் புக்கு அது வந்துருச்சு. அழுவா என்ன வாங்கிக்க? அல்வா வேணுமா? எல்லாத்துலையும் முறுக்கு என்ன எடுத்துருவா. ரைட்டு, எனக்கு வேணாம், சாப்பிடு. ரைஸ் அப்படியே ஒரு நாட்டையை போட்டான். பிபி பீமிட்டு கிடக்கும் அது. ரைட்டு. என்னடா அது? ஃபுல்லாக ஃபுட் கோட்டிங். செமையாக இருக்குது. செமையாக இருக்கிறத விட எல்லாம் சரியான ரேட்டு. இந்த இங்கெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு 5000 எடுத்துகிட்டு வாங்க. ஜம்முன்னு இருக்கு. போட்டுருவா. வா வா, போட்டுருவா, கண்டிப்பாக போட்டுருவா. சரிடா வாடா. அதான் 50 ரூபா கொடுத்து அந்த பூஸ்ட் எடுக்காம இருந்துக்கல. ரங்கநாட்டம் சுற்றுது. ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்குது எனக்கு. இருக்கு ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது. நம்ம இந்த ஒரு ரிங் ஒன்று வாங்கிட்டோம். எதுக்காகனா நம்மளுக்கு கொஞ்சம் கண்டிஸ்டி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் பிளாக் கலர் போட்டால் நல்லதுன்னு எங்கள் டாக்டர் சொன்னார். யார்? எங்கள் அம்மா. அதெல்லாம் மஞ்சாப்பூர் டாட கம்னு வாடா. இடிஞ்சு விழுந்துருண்டா. ஏடா அப்படி தும்ப பண்ணுற? அது அப்படியே ஃபைனலாக நம்ம வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்தாச்சு. இப்போ தான் நிறையா கூட்டம் உள்ளே போகிறாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் போல் தான். நம்மளும் ஈவினிங் வந்திருக்கலாம், பட்டு கொஞ்சம் நைட் போயிடலாம் வீட்டுக்குன்னு சொல்கிறேன். பாருங்க வைத்தியாரண்டா ஆட்டுக்கிறேன். கெத்துறா ஆடு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் போயிட்டு அதை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். 350 ரூபாய்க்கு ஒத்துதாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகேங்க, இத்தனை விடைபெறுது உங்களை சிரிக்க தமிழாக இருக்கும். சிரிச்சுட்டே இருங்க, சிரிமணி முக்கியமாக சிரிச்சுட்டே இருங்க. சரி ஓகேங்க,